முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் சாப்பிட வேணாம், நீ வேணால் சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்பி அவர் ரூமுக்கு வந்துட்டார். அன்னபூர்ணி ஒன்றும் சாப்பிடல, அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், மிருதுளாவை எப்படி பழையபடி கொண்டு வர போகிறோன்ற கவலையிலேயே இதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே சோஃபாவில் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் மிருதுளா எழுந்திரிச்சு வந்து அம்மாவை எழுப்பினான். அம்மான்னு என்ன இங்கேயே படுத்துட்ட, சரி எனக்கு காஃபி கொடுமான்னு. அப்படி மிருதுளாவை பார்த்தாங்க, ஒன்றும் சொல்லலை. எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே ராஜசேகர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார் படியில். மிருதுளா ஹாலில் உட்கார இருந்ததை பார்த்துட்டு, என்னம்மா அப்படின்னாரு. அப்பா வாங்கப்பா, வீட்டில் தான் இருக்கீங்களா? நான் சரி மிருதுளா, உனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளில போக வேண்டாம். ஏன்பா? நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்பா சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னாரு. நீ அப்படி எங்கேயாவது போகணுன்னு இருந்தால் கூட சொல்ல, அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கொஞ்ச நேரத்தில் அன்னபூர்ணி வந்தாங்க. ஏதாவது டிஃபன் எடுத்து வைக்கட்டுமான்னு. ஒன்றும் வேணாம், நான் எல்லாம் மிருதுளாட்ட பேசிட்டேன், அவளை எதுவும் நீ திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இப்படி நாட்கள் போச்சு. மிருதுளா எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் இல்லை அப்பா போவேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, டென்ஷனாக இருந்தது, மென்டல் டென்ஷனாக இருந்தது. எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கம்பெனி மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ எதிர்த்தாப்புல அந்த சிட்டியிலே பெரிய நகைக்கடை வச்சுருக்க மாணிக்கம் வந்துட்டு இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வந்துட்டு இருந்தார். வசீகரனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஆனால் இவனுடைய பிஹேவியரை பார்த்துட்டு யாரும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னார். அப்போ அவர் கூட பேசிகிட்டு இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னார், அங்கே அதோ போகிறாரே அவர் ராஜசேகர், உங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் பர்சன் தான், நீங்கள் வேணால் அவரை பொண்ணை கேட்டு பார்க்குறீங்களான்னு. அவர் கொடுத்துருவாரா? நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன்னு. சரி எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து விடுங்க அப்படின்னு கிட்ட போய் வந்தாங்க. ராஜசேகர் நடந்து வந்துட்டுருக்கார். அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு. சரி, சிரிச்சிட்டு 2 பேரும் பேசினாங்க. இதுதான் மிஸ்டர் மாணிக்கம்னு. அப்படியா? இந்த ஜுவல்லரி கடை இருக்குது. ஆமாம் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன்.